ஒன்னே யாரும் ஆராய்ந்து தீர்க்க முடியாது. நீ ஒரு காற்று. அல்லேலூயா. நீ ஒரு காற்று. காற்றுடைய கிரியைகளை பார்க்க முடியும். காற்றை யாரும் என்ன செய்ய முடியாது. அது எங்கே வீசுது, எப்படி போகுது, யாருக்குமே என்ன செய்யாது. ஏன்னு சொன்னால் ஒன்றை நான் ஒரு காற்றாக நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துரு போராட்டம், எத்தனையோ மண்ணுடைய சூழ்ச்சிகள், எத்தனையோ விரோதங்கள், பல சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனம். நீ ஆவிக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பதவிகளுக்கு போட்டி போடுறவன் அல்ல, நீ உலக காரியங்களுக்காக ஓடுதவன் அல்ல, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பல மணி நேரம் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி வீட்டில் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்முடைய ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றும். நான் எங்கே வந்தாலும் உம்முடைய ஆவியோடு போக எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஏவரபடி செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி நடக்க எனக்கு பலன் தரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலேயே. ஆவியை வாங்கிக்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு ஒரு ஆளை பார்த்தாலும் அந்த ஆளை ஒரு ஆவிக்குரிய ஆளாக மாறிக்கணும். ஆண்டவரை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நபரை பார்த்து பேசினாலும் அவங்ககிட்ட திருப்பி போய் பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறுபட்டு இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் தலைகளான மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, காரணம் என்ன சந்திச்சிருக்கு. அன்றைக்கு என்ன நீ தொடலைன்னா இன்றைக்கு நான் இதை பற்றி பேசக்கூடிய அவசியத்தில் எனக்கு என்ன செய்யாது கிடையாது. அன்றைக்கு நீ தொட்டீர் ஆண்டவரே, அன்றைக்கு நீ அபிஷேகம் பண்ணி நீர் ஆண்டவரே. 52 வருஷங்கள் ஆனாலும் அந்த அபிஷேகம் இன்னும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை உணர முடியுது. அநேக இடங்களில் போகும்போது சொல்லுவாங்க, ஆனால் அம்மநாடு மீட்டிங்கில் நாங்கள் வந்திருந்தோம், சின்ன குழந்தையாக வந்திருந்தோம், இன்றைக்கி இதெல்லாம் என் குடும்பம், நாங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது என் குடும்பம், என் பிள்ளைகளை, என் பேரன் பேத்திகள் என்று சொல்லி. தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில். அங்கே தான் ட்ரெயின் ஸ்கூலுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. அது கடற்கரை ஓரத்தில் ஜபிக்கும் போதெல்லாம் ஜபித்தவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லா ஆண்கள் தான். ஒரு முறை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லைட்டு தெரிஞ்சிச்சு. அந்த லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பிரகாசமான மின்னல் வெளிச்சமாக மாறி நிறைய நாங்கள் ஒரு 50 பேர் மேலே கூடி ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு நேரம் மேலே வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு அடையாளம், ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க போகுது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போக போகுது. ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும், குறிப்பாக ஆண்கள் மத்தியில் செய்யணும். அது ஒரு கடினமான ஊழியம் போது தெரிஞ்சாலும் சோர்ந்து போகாமல்